الله أكبر الله أكبر. அவருக்கு இவருக்குள்ள அந்தஸ்து பூமிக்கு வானத்துக்கு இடைப்பட்ட தூரம் வந்திருக்கிறார். பூமிக்கு வானத்துக்கு இடைப்பட்ட தூரம். என் பிள்ளை இருந்துச்சு தொழில் போனோமே, என் பிள்ளை இருந்துச்சு நோவு வைக்கிறமே, அந்த பிள்ளை ஸ்போர்ட்ஸ் போகுது, அந்த பிள்ளை காலேஜ் போகுது, மயங்கி வந்துட்டா என்ன பண்றது? அவர் நிறைவான அரசு இருக்கிறார், அவர்தான் அவர் சொல்ல போறோம். குறைவான அரசு இவன் சொல்ல போறாரு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "மின் ஐ தாலிக்கு தோஜது." இதை நீங்க ஆச்சரியப்படுறீங்களா கேட்டான். ஆச்சரியமான விஷயமா இருக்கிறாங்க கேட்டான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, "ஆமா யா ரசூலல்லாஹ், குறைவான அவசியம் போது சொல்ல போறாரு, நிறைவான அவசியம் பின்னால் சொல்ல போறாரு, என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு, அலைஸ கத் மகஸ ஹாதா பஅதஹு. முதல்ல நிறைவான அமல் செய்யறவர் என்ன செய்யறாரு? முதல்ல மௌத்தா போயிட்டாரு. இரண்டாவது குறைவான அமல் செய்யறவர் கொஞ்சம் ஆழத்துக்கு முன்னாடி மௌத்தா போறாரு. முதல்ல ஒரு
இன்னைக்கு நாம தொழுது கொஞ்சம் மாற்ற போறோம். குடும்பத்தில் எந்த ஒரு மனிதன் அதாவது இஸ்லாத்தை ஏற்று களிமா சொல்லித்தரசமா அடுத்த சொல் தொழில் கிடாங்க. இன்னைக்கு நம்முடைய தாய்மார் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு செலவு கொடுப்பாங்க. தெரியுமா, என் பிள்ளை இருந்துச்சு தொழில் போகணுமே, என் பிள்ளை இருந்துச்சு நோம்பு வைக்கிறமே, அந்த பிள்ளை ஸ்மோக் போகுது, அந்த பிள்ளை காலேஜ் போகுது, மயங்கி வந்து என்ன பண்றது? அன்றாட சிந்திக்க வரணும். சஹாபாக்கள் வாலிப காலத்துல இஸ்லாத்துல முதல் நடந்த கூட பதிலித்த காலம். அந்த பதிலித்த காலத்துல கூட சஹாபாக்கள் நோம்பு வச்சுட்டு தான் போறாங்க. நோம்பு வச்சுட்டு சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு ஆரம்பி போராடினார்கள். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? ஒரு சாதாரண விஷயத்துக்காக நாம இருக்கிறோம். மார்க்க எதுக்கு அனுமதி தெரியுமா? பிரயாணம் போறோம், ரொம்ப தூரம் பிரயாணம் போறோம், அன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோம். மார்க்க நம்ம அனுமதி தாய்ப்பால் கொடுக்கிற பெண்கள் எது மார்க்க நடந்தது நோக்கம் கர்ப்பமான பெண்மணிக்கு மார்க்க நடந்தது நோக்கம். ஆனா அந்த நோக்கம் பின்னாடி கலா செய்யணும். ஆனைக்கு நம்ம சர்வசாதாரண என்ன செய்யணும்? நோக்க அசால்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆபத்து செல்லலாம். ஒரு நோக்கம் விட்டா 60 நோக்கம் பிடிக்கிறோம். 60 நோக்கம் தான் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம எத்தனை நோக்கம் பிடிச்சு வைக்கிறோம்? அதனால சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நாம நோக்கம் வச்சு பழக்கிறோம். காரணம் ரிசல்ட்டாக வழியை சொல்வாங்க, ஒரு அவுலாக பிஸ்ஸலாத்தி, சின்ன பிள்ளை 7 வயசு ஆகிட்டால் அந்த பிள்ளைக்கு தொழிலுக்குரிய யோகனா. இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். இது பள்ளிக்கு இந்த கண்களுக்கு முன்னால் பள்ளி பிள்ளைகளாக காட்சி வைக்கிறார்கள். நான் வந்து பார்க்கிறேன், தொழில் ஆர்வமா இருக்கிறாங்க, பள்ளி ஆர்வமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்குது. அன்பான குடும்பத்தில் இதெல்லாம் தாய்மார்கள் நீங்க நினைக்கணும், இதெல்லாம் ஆனா அவங்க கொடுத்துக்கிற பாக்கியம். காரணம் இத்தனைய ஊர்ல பாருங்க, தமிழ்ல காலைல 7 மணி 8 மணி ஆனாலும் இதுக்கு சிரமம். ஏன்னா இஷாவுக்கு பின்னாடி பேசவே கூடாது. ஹதீஸ்ல இஷாவுக்கு முன்னாடி தூங்கிடணும். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு இஷா தொழுதுட்டா உடனே தூங்கிடுவாங்க. காலையில தஹஜ்ஜுக்கு எழுந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே மாத்தம் தெரியுமா? நாம சமூகம் எப்படி மாறிடுச்சுன்னா, எந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் தூங்க சொன்னாங்களோ அந்த நேரத்துல முடிச்சுட்டு இருக்கோம். எந்த நேரத்துல என்ன சொன்னாங்களோ அந்த நேரத்துல சபையை விளக்கிட்டு இருக்கு. நம்ம சிந்திக்கிறோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்கு மாதிரி பாக்கியம் எங்கேயுமே கிடைக்காது. இது தஹஜ்ஜுக்கு கேட்டு பாருங்க, அதை விட பாக்கியம் எங்கேயும் கிடைக்காது. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, கணவன் மனைவி துஆ செஞ்சாங்க. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கணவன் தானும் தஹஜ்ஜுக்காக எழுந்திருந்து தன் மனைவி எழுப்புகிறார், தன் மனைவி எந்திருக்கிறன்னா அவருடைய முகத்தில் தண்ணீரை தொளித்து எழுப்பி அவருடன் தாகத்தொழுது மனைவியின் தகவத்தில் வைத்தால் அந்த கணவனுக்கு அல்லாஹ் வரக்கச் செய்வான். ஸல்லல்லாஹு இருக்கிறான். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துஆ செஞ்சாங்க. பெண்மணி கேட்கிற பெண்மணி தாய்மார் கேட்கிறாங்க, இன்னொரு துஆ கிடையாது கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு பெண்மணி, எந்த ஒரு மனைவி தானும் எழுந்திருந்து தன் கணவனையும் தஹஜ்ஜுக்காக எழுப்பி அவர் எழுந்திருக்கவில்லை என்றால் அவருடைய முகத்திலே தண்ணீரை குறைத்து எழுப்பி அவர்
சீரியஸ் வாழ்ந்து இருக்கிறதுனால எனக்கு போன் வந்துச்சு. ஆனா சாதா வாழ்ந்து இருக்கிறீங்களே, என்ன காரணம், எப்படி சரியானுச்சு கேட்கிறான். தாய் சொல்லுவாங்க, நான் உலகி மயக்கமாய் உலகி கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய கனவில் 2 பூனைகள் எனக்காக துவா செய்திருந்தார். 2 பூனைகள் எனக்காக துவா செய்திருந்தா யாரா இவருக்கு உடல் சுகத்தை கொடுக்கிற காரணம் அவர் செய்த தர்மம் தன் தாய்க்கு திரும்பி விட்டது. தாய் சொன்ன வார்த்தை தாய் சொன்னாங்க, இந்த 2 கனவிலே 2 பூனைகள் இவரை ஆரோக்கியத்துக்காக துவா செய்தது. நாம் செய்யக்கூடிய சரியான தான தர்மம் நம்ம உயிரையே காப்பாற்ற நான் சொல்லலாம். அசதத்து துத்தஃபி வலதரபி அமைத்து சுனியே நான் சொல்லலாம். என்ன தெரியுமா? அசதத்து சதகா தான தர்மம் கொடுக்கிறது போது துத்தஃபி வலதரபி ரப்பு நம்ம மேல நம்முடைய கோபமாக இருந்தா அந்த கோபமாக அணிந்துரும். அமைத்து சுனி கெட்ட மரணத்தை பாதுகாக்கிறது நான் சொல்லலாம். சாதாரண கொடுக்கலாம், நம்ம நினைக்கலாம் ஏதோ கொடுக்கலாம், அதெல்லாம் நினைக்கலாம். நம்மளால முடிந்ததை கொடுக்கிற போது அதெல்லாம் பெருமக்கள் எழுதுறாங்க. நீங்க வீட்டுல யாராவது முடியாம கூட்டு போறீங்களா, அதுக்கு முன்னாடி 2 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகலாம். 2 ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு தானம் செஞ்சிருப்பாங்க. இந்த தர்மம் அங்கே உங்களை காப்பாற்றுறாங்க செல்லதான். எனவே சாதாரண தான தர்மமா இருந்தாலும் கூட அதனுடைய உயிரையே பாதுகாக்கும், வாழ்க்கையை மாற்றும். தர்மம் கொடுக்கிறதுனால 3 பேர் அடையலாம். நீங்க உங்களுடைய